மாமா, இப்ப நான் இருக்கிற நிலைமையில உங்க காலில் கூட விட நான் தயாரா இருக்கேன் மாமா. ஜபார், நீ என்ன பண்ணாலும் என் மக உன்னை ஏத்துக்க தயாரா இல்ல. தெரியும் மாமா, அதுக்கு நான் ஆசைப்படுவோம் இல்ல. ஏன்னா கீதா மூஞ்சில முழிக்க கூட நான் அருகதை இல்லாத ஆயிட்டேன் மாமா. என்ன பார்த்தா கீதா கஷ்டப்படுவா, கோபத்துல அழுவா. என்னால அவ பட்ட கஷ்டம் இல்ல போதும் மாமா. இனிமே ஒரு நொடி கூட என்னால கீதா அழக்கூடாது மாமா. அதான் மாமா இத்தனை வீட்டு பக்கம் கூட நான் வரல. என் பையனை பார்க்கணுன்ற நினைப்பு மட்டும் அப்பப்போ எனக்கு வரும். என்ன மாமா பண்ண முடியும்? நான் பண்ண தப்புக்கு இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். மாமா, கீதாவுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல மாமா, இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் உருப்படவே மாட்டேன் மாமா, உருப்படவே மாட்டேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம் மாமா, நான் இப்போ சத்தியமா திருந்துட்டேன் மாமா, சத்தியமா திருந்துட்டேன். கீதா நினைப்பு, என் பையன் நினைப்பு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது மாமா. மனசு அப்படி விடுங்க மாமா. இப்ப நான் என்ன சொன்னாலும் அதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க தப்பு இல்ல மாமா. உங்க இடத்துல நான் இருந்ததால் நான் அதை தான் செஞ்சிருப்பேன். மாமா, மாமா, கடைசியா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மாமா. உங்க டிராவல்ஸ்லயே என்ன ஒரு டிரைவரா சேர்த்துக்கங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். அது முடியாது, அதெல்லாம் எதிர்பார்க்காத. என் மகளுக்கு மட்டும் இல்ல, எனக்கே உன் மேல உள்ள கோபம் இன்னும் தனியில. அதோட அவளுக்கே வேண்டான்னு ஆனப்புறம் உன்னை பார்த்து இறக்கப்படலாமே தவிர வேலைக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அது கீதாவை வருத்தப்படுத்தும். அவ சங்கடப்படுற மாதிரி எதையும் நான் செய்ய தயாரா இல்ல. உன் பேரை சொன்னாலே கோவப்படுற அவளுக்கு உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீ வேற ஏதாவது வழியை பாரு, போ. சேவியர் சார், நான் புறப்படுறேன். இவனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்து செலவுக்கு பணம் கொடுத்தான். சரி சார். இல்ல மாமா, பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணும். உன் இஷ்டம் சார். மாத்திரம்